அரிசி மாடியப்பத்தோட வந்திருக்கிறேன். இந்த அரிசி மாடியப்பம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். வறுத்த அரிசி மா இடியப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு பிரமான டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு வறுத்து காட்டினான் இந்த அரிசி மா எப்படி வறுக்கிறேன். அந்த வறுத்த அரிசி மா தான் நான் இன்றைக்கு யூஸ் பண்றேன். ஸோ அதில் ஆக்சுவலி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உண்டையோடு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அந்த வறுத்த பிறகு அந்த மாவை வந்து அரிக்கணும். நான் அதை ஆக்சுவலி மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ வறுத்த அரிசி மாவை வந்து எடுத்து அரிச்சு வச்சிருக்கிறேன். இதில் 1 கப் ப்ளஸ் 3/4 கப் எல்லாட்டிக்கு 285 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த இருக்கு நான் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துருக்கிறேன். நல்ல சூடான தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுட்டு இந்த இருக்கு என் மெஷரிங் கப்பால் நான் அளந்து 1/4 கப் முதல் விட்டு குழைப்போம். ஸோ இந்த நல்ல கொதி தண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் விட்டு குழைச்சி கொண்டு கேட்க சரியான டெம்பரேச்சருக்கு வந்து இது தண்ணி வந்து வரும் பதத்துக்கு. ஸோ இப்போ 1/4 கப் இருக்கிறேன். இப்போ இன்னொரு 1/4 கப் நல்ல கொதி தண்ணி விட்டு தான் இது குழைக்கணும் சொன்னால் இது தனி அரிசி மாண்டபடியா. ஸோ இது 3வது 1/4 கப். இன்னொரு 1/3 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் விடுவோம். இந்த இடியப்ப ரெசிபி வந்து அரிசி மால் இடியப்பம் செய்து காட்ட சொல்லி ஐ பிலீவ் ரேகா சிவகுமார் கேட்ட ஞாபகம் இருக்குது. ஸோ இல்லாமல் இதுக்கு 240 மில்லி தண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ ஒரு கப்புக்கு ஒரு 10 மில்லி குறைச்சி தண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் குழைச்சிட்டேன். இப்படி குழைச்சா பிறகு கையால் வந்து எடுத்து இதற்கா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்ல கொதி தண்ணி நீங்க விடாட்டிக்கு இந்த இடியப்பம் வந்து உங்களுக்கு சாஃப்டா வராது. ஸோ நல்ல கொதி தண்ணியா விடுங்க. நல்லா சாஃப்டா குழைச்சிருக்கிறேன். ஒரு பிளேட்டால இமீடியட்டாவே மூடி விடுங்க நீங்க புளிஞ்செடுக்க வரையும். ஓகே. ஸோ அந்த இடியப்பத்தை வந்து நாங்கள் புளிஞ்செடுப்போம். ஸோ இதில் வந்து இடியப்ப தட்டு வச்சிருக்கிறேன். இந்த இருக்குது எந்த இடியப்ப உரல். இப்போ இதுக்குள்ள போட்டு புளிஞ்செடுப்போம். இந்த இருக்கு நான் குழைச்சி வச்சோமா இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து உரல்ல போட்டுட்டு இப்போ இதை புளிஞ்செடுப்போம். ஸோ புளிய இதை மூடி வைங்க. எல்லாட்டிக்கு அரிசி மாத்தானே காஞ்சிடும். ஸோ இந்த இடியப்பத்தை வந்து நான் புளிஞ்சிட்டேன். இது அவிக்கிறதுக்கு இதில் தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணியும் கொதிச்சா பிறகு டபுள் ஸ்டீமரை வச்சுட்டு இந்த இருக்கு நான் புளிஞ்சு வச்சிருக்க இடியப்பத்தை இதில் வைப்போம். ஸோ மூடி போட்டு ஒரு 4 இல்லை ஒரு 5 நிமிஷம் இதை அவிய விடுவோம். ஸோ இப்போ சரியா 5 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவிஞ்சிட்டுது. ஸோ இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். ஸோ இந்த இருக்கு நான் இந்த இடியப்பத்தை இறக்கி எடுத்துருக்கிறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த இடியப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வறுத்த அரிசி மாவு செய்கிற இடியப்பம். இது செய்து முடிஞ்சுது. பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்குது. ஸோ இந்த இருக்கு இது செய்து முடிஞ்சுது.